நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் எத்தனை வயசான ஆயிருக்கலாம், எவ்வளோதான் நீங்கள் ஆவில வளர்ந்துருக்கலாம், ஆனால் இன்னமும் கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். உன் கையை விடவே கூடாதுன்னு தான் ஏதாவது ஒரு வகையில் உன் கையை பிடிச்சி தான் வச்சிருக்க. நீ எதுக்குமே உருப்பிட மாட்ட, நீ எதுக்குமே லாக்கி இல்லைன்னு சொல்லி கையை அப்படியே உதறி தள்ளாம இன்னமும் ஏத்தமா பிடிச்சிட்டு இருக்கிறாரு. விட்டா உன் வாழ்க்கை அழிஞ்சிரும். நம்ம ஆண்டவர் ரொம்ப ஜென்டல். அவர் யாருமே கட்டாயப்படுத்த மாட்டார். நீங்களும் கையை அப்படியே உதறி இல்லை எப்படியோ நான் வெளியே ஆகணும்னு முயற்சி எடுத்தால் விட்டுருவார். இப்போ ஆண்டவர் நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் உங்கள் கையை பிடிச்சிருக்கிறார். பட் இல்லை நீங்கள் இல்லை எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க போகிறேன், நான் போய் சேத்துல போய் ஆண்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் தடலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப பிடிவாதம் என்ன, சரி விட்டுருவார் போ. ஆனால் நீ போனால் நீ உருப்படியாக வரமாட்ட. காயப்பட்டு சேதாரம் அடைஞ்சு அழிஞ்சு போய் பாதி நஷ்டத்தை அனுபவிச்சு இளையகுமாரன் திரும்புவது. God will try his best to hold your hand. உங்க கையை இறுக்கி பிடிச்சு நடத்தி கொண்டு போய் எல்லா முயற்சியும் ஆண்டர் பண்ணுவார். பட் நீங்க இடம் கொடுக்கலன்னா தட்ஸ் இட். இப்போ ஆண்டர் உங்க கையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன அப்படின்னா ஹெவன்லேருந்து ஒரு கை பெருசா வருமோ அப்பதான் கற்பனை பண்ணுவீங்க. இல்லை இயேசு கையை பிடிக்க பிசிக்கலி ஃபீல் பண்ண முடியுமோ அப்பதான் நீங்க கற்பனை பண்ணுவீங்க. See, God holds you. He holds your hand by this word. வார்த்தையின் மூலியமாய், பரிசுத்தாவி மூலியமாய், ஊழியங்கள் மூலியமாய், சபை மூலியமாய், ஊழியக்காரங்க மூலியமாய் உங்க கையை பிடிச்சிருக்கிறார். God can use anything as his hand to hold you. எது வேணாலும் கர்த்தர் பயன்படுத்த முடியும் அவருடைய கரமாய் உங்களை பிடித்து நடத்துறதுக்காக. ஹல்லேலூயா.